மலையக பகுதிகளில் எல்லை நிர்ணயத்தை புதுப்பிக்க வேண்டும். 1948 முதல் 1977 வரையான நிர்ணயத்தில் மலையக தமிழர்கள் கணக்கில் எடுக்கப்படவில்லை என்கிறார் ஜீவன் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். சுதந்திரத்துக்கு பின்னரான 1948 முதல் 1977 ஆண்டு காலப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட எல்லை நிர்ணயத்தில் மலையக தமிழர்கள் கணக்கில் எடுக்கப்படவில்லை. இதுவே இன்றைய பிரச்சனைக்கு பிரதான காரணியாக உள்ளது. ஆகவே எல்லை நிர்ணயம் திருத்தம் செய்யப்பட வேண்டும். இதற்கான தீர்மானங்களை கொண்டு வாருங்கள், முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் நேற்று தினம் பார்லிமெண்டத்தில் இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்ட போது கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். 1948 ஆண்டு முதல் 1977 ஆண்டு வரை மலையக மக்களுக்கு பிரஜா உரிமை கிடைக்கப்பெறவில்லை. அந்த காலப்பகுதியில் தான் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது. எனவே மலையக தமிழர்களை கணக்கில் சேர்க்காமலேயே எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது. மலையகத்தை தவிர்த்து ஏனைய பகுதிகளில் 250 முதல் 500 பேருக்கு ஒரு கிராம சேவை பிரிவு காணப்படுகிறது. ஆனால் மலையக பகுதியில் 8000 பேருக்கு ஒரு கிராம சேவை பிரிவு காணப்படுகிறது. எல்லை நிர்ணயத்தில் மலையக மக்கள் புறக்கணிக்கப்பட்ட விளைவே இது. எனவே எல்லை நிர்ணயத்தில் மலையக மக்கள் புறக்கணிக்கப்பட்டமை திருத்தி அமைக்கப்பட வேண்டும். மலையக பகுதிகளில் எல்லை நிர்ணயத்தை புதுப்பிக்காமல் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது. அரசாங்கத்திடம் பெரும்பான்மை பலம் உள்ளது. ஆகவே தீர்மானங்களை கொண்டு வாருங்கள், முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஜீவன் தொண்டமான உறுப்பினர் அவர்களும் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.